தேமுதிகவுக்கு 0.40 தான் வாக்கு வங்கி. அது எத்தனை எம்எல்ஏவை உருவாக்க முடியும்? விலையே போகாத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கியது திமுக. ஏன்? எல்லாம் தோல்வி பயம். எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக திமுக அத்தனை முயற்சிகளையும் செய்யுது. எடப்பாடி அதிமுக ஓட்டு ப்ளஸ்ஸு பாஜகவினுடைய வாக்கு 3 முதல் 5%. அன்புமணி பாஜக 2 சேர்ந்து 5% வரும். அதிமுக ஓட்டு 25, 5 30. அதிருப்தியாளர்கள் வாக்கு ஒரு 5%, 35% வாக்கு வந்தால் எடப்பாடி ஜெயிச்சிடலான்னு இருக்கார். ஸ்டாலின் கவலையில் இருக்கார். நீங்கள் தேர்தல் இப்போ பரப்புரையில் பாருங்கள், எடப்பாடி சந்தோஷமாக இருக்கார். என்ன காரணம்? இந்த கணக்கு தான் வருகிற தேர்தலில் பெரிய அளவில் பிரதிபலிக்கும். 5 வருஷத்தில் அதிமுக மீது ஆட்சியில் இல்லாதனால எந்த குற்றச்சாட்டு இல்லை. 5 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி திமுக அதிருப்தியாளர்கள் வருஷம் 1% உருவானா போதும். 5 வருஷத்தில் 5% அதிருப்தி வாக்காளர்கள் உருவாயிருப்பான். 5.5 கோடி வாக்காளர்கள் 5% போட்டால் 25 லட்சம் பேர் திமுக மீது அதிருப்தி வாக்காளர்கள் நேராக எங்கே வருவான்? ஏடிஎம்கே தான் வருவான். அப்போ 25 லட்சம் ஓட்டு உபரி ஓட்டு திமுகவிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அதிமுகவுக்கு வரும். அந்த அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போகாது, சீமானுக்கு போகாது, ராமதாஸுக்கும் சசிகலாவுக்கும் போகாது. அது நேராக ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகும். யார் ஜெயிப்பா? அதிமுக ஜெயிக்கும். அந்த அதிமுகவுக்கு அந்த வாக்கு போனால் அதிமுக மிக எளிதாக வெற்றி பெறும். சார், இப்போ அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றீங்க, பாஜக தான் அதிமுக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பாஜகவுக்கு எடப்பாடி 40 சீட்டு கொடுத்துருக்கணும், 50 சீட்டு கொடுத்துருக்கணும். அப்படிலாம் இல்லையே. காங்கிரஸோட ஒரு சீட் குறைச்சி தான் கொடுத்துருக்காரு. அப்போ எடப்பாடி டாமினேஷன் பண்ணுறான்னு தான் அர்த்தம்.